ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு ஸ்டைல் புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும். ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட பல்ப் தனியாக ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுக்கணும். கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். இது வந்து ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த கலர்லாம் வந்து கொஞ்சம் டார்க்காகி நல்லா வந்து சுண்டிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes வச்சுருந்தோன்னா அது வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு புளி சாதத்துக்கு ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு பேன் வச்சு ஒரு 15 காஞ்ச மிளகாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து கரிஞ்சிடாமல் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்ஸ் அது கருகிருச்சுன்னா அது யூஸ் பண்ண முடியாது, கசப்பாயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக இதை வந்து நல்லா இது பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாவை நல்லா அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கடுகு வந்து பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். கடுகு நல்லா பொரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். ஃபேனில் ஆற வச்சதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தாளிக்கிற கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம கடுகு போட்டு பொரிய விடணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறத நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அந்த ஆயில்லையே. ஒன்ஸ் அந்த உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவையும் ஆயிலில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஓரமாக வச்சுக்க வேண்டியது தான். நான் வந்து ஒரு தட்டில் ரைஸாக நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுருக்கேன். அது கூட வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் போட்டிருக்கேன். நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த புளி, அதை போட்டுட்டு சால்ட் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ண பவுடர்லேருந்து நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தாளிப்பையும் போட்டுட்டு நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணணும் ரைஸை. எல்லாமே மிக்ஸ் ஆனதும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளி கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம மறுபடியும் 1 ஸ்பூனும் புளியும் போட்டு கலந்துக்கலாம். அக்கார்டிங் டு தி டேஸ்ட் we can adjust it. அவ்வளோதான், புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு.